மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் சகஜ மார்க்கம்னு அழைக்கப்படுற இந்த பயிற்சி முறையை மெய்மை உணர்வதற்கான ஒரு இயற்கை வழி அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. நம்மளுடைய பயிற்சி முறையை ஒரு இயற்கை வழி அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம்? எத்தனையோ தியான முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவிலேயே நூற்றுக்கணக்கான வழிகள் அப்படிங்கிறதும் இருக்குது. சொல்லப்போனால் இந்தியாவை தியானத்தினுடைய தாயகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை பற்றின பதிவேடுகள் அப்படிங்கிறது 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருந்தாலும் அதுக்கும் முன்னாடி குரு கிட்டேந்து சீடனுக்கு வாய்மொழியாக கற்பிக்கப்பட்ட பாரம்பரியம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. அப்போது உண்மையிலேயே இது எப்போ ஆரம்பிச்சதுங்கிறத சரியாக கணக்கிட்டு சொல்ல முடியாது. நாம் நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் செஞ்சிட்ருக்கிற தியான முறைக்கும் இந்தியாவில் மற்றவங்க செஞ்சிட்ருக்கிற முறைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லிவிட்டு, அவங்க எல்லாருமே உருவங்களை, தெய்வங்களுடைய வடிவங்களை, இஷ்ட தேவதைன்னு சொல்லப்படுற அவங்களுடைய உருவங்களை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது தியானத்திற்கு அந்த உருவங்களை எடுத்துக்கிட்டு பயிற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தியுடையதாக சொல்லப்படுற அர்த்தம் இருக்கிற சில மந்திரங்களையும் அவங்க இந்த வழிமுறைகளுக்கு பயன்படுத்திகிட்ருக்காங்க. அப்போது இந்த அமைப்புகளை பற்றி நாம் பார்க்கும்போது இது எல்லாமே அவங்க சக்திகளை அடையிறதுக்காக மட்டுமே அதை நோக்கமாக வச்சே செய்யப்பட்டுருக்கு. இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. உடலினுடைய சக்திக்காக ஹடயோகம், மனம் சம்பந்தப்பட்ட, அதாவது மனம் சார்ந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில சக்திகளுக்காக மந்திரங்களும், தெய்வீகமாக சொல்லப்படுற எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட சக்திகளுக்காக பல வகையான ஆண் பெண் தெய்வங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் எடுத்துட்டு அதற்கான பயிற்சி முறைகளை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது சுருக்கமாக சொல்லணுன்னா இது எல்லாமே சக்தியை தேடி தான் போயிட்டுருக்கு. நம்மளுடைய மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க? சக்தியை அடையிறதுங்கிறது நமக்கு கெடுதல் மட்டும் கிடையாது. வெளிப்புறத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் அதைவிட மேலான ஒரு சக்தி அதால் நம்மக்கிட்டேருந்து எடுத்துட முடியும். நமக்கு ஒரு சக்தி கிடைக்குதுன்னா அதை விட மேலான ஒரு சக்தி இருந்ததுன்னா அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை பறிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்து மத நூல்கள்லேயே இது சம்மந்தப்பட்ட நிறைய கதைகள் அப்படிங்கிறது இருக்குது. நல்லவர்கள் அடைய முடிஞ்ச அதே சக்தியை கெட்டவர்களாலேயும் அடைய முடியுது. அதை விட மேலான சக்தியை கூட அவங்க தியானம் பண்ணி அடைஞ்சிட்றாங்க. அப்போது தவம்னு சொல்லப்படக்கூடிய அந்த வழியிலையோ அது மாதிரி இருக்கிற வேறு ஏதாவது ஒரு வழியிலையோ கெட்டவங்களாக சொல்லப்படுறவங்க சக்திகளை அடைஞ்சிட்ருக்காங்க. அப்போது சக்திகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நல்ல மனிதன், தீய மனிதன், இந்த மாதிரியான எந்த வேறுபாடுமே இல்லாமல் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. இப்போது இதில் முக்கியமான விஷயங்கிறது என்ன? நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் இருக்கிற நல்ல தன்மையோ கெட்ட தன்மையோ வெளிப்படுது. நாம் நல்ல நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை செய்யும் போது அதில் நல்ல தன்மை வெளிப்படுது. அதையே கெட்ட நோக்கத்திற்காக செயல்படுத்தும் போது கெட்ட தன்மைங்கிறது வெளிப்படுது. நமக்குள்ளே இருக்கிற சக்திகளும் அதே மாதிரி தான். எந்த நோக்கத்துக்காக நாம் அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. எப்போவுமே மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒன்று தெய்வீகமானது. அதாவது தெய்வீகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே எப்போவுமே குடிகொண்டுட்ருக்கு. அப்போது மனிதர்கள் எல்லாருக்குமே ஆன்மீக தேடலுங்கிறது எப்போவுமே உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அந்த ஆன்மீக தேடலை அடிப்படையாக கொண்டு தான் ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம் வந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ராஜயோகத்தில் ஒருத்தர் சக்திகளை நாடக்கூடாது, அதாவது அதை தேடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது. தன்னிலை உணர்தல், தெய்வீகமயமாதல், இந்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய அந்த இறுதிக்கட்ட நிலை வரைக்கும் நம்மளை முன்னேற்றத்துக்கான ஒரே வழியாக ராஜயோகம் கருதப்பட்டு வந்தது. இதை தான் நம்மளுடைய மாஸ்டர் தன்னிலை உணர்தல், தெய்வீகமயமாதல், இதை மனித வாழ்வினுடைய பூரணத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜயோக பயிற்சி முறையில் அதாவது அந்த பயிற்சி முறையை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் பெயர், உருவம், இந்த மாதிரி எதையுமே உபயோகப்படுத்தாமல் இயற்கை தன்மையோட
இயல்பாக ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நம்மளுடைய மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் இதயத்தின் மேலே தியானம் செய்யப்படுறது, அதாவது இதயத்தில் இருக்கிற தெய்வீக ஒளியை ஒரு பாவனையாக எடுத்துக்கிட்டு இதயத்தின் மேலே தியானம் செய்கிறோம். இங்கே சக்திகளை அடையிறதுக்கான பேராவலோ கோரிக்கையோ பிரார்த்தனையோ எதுவுமே இங்கே கிடையாது. சக்திங்கிறது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தூய்மையான மனதோட தூய்மையான இதயத்தோட ஆன்மீகத்தில் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் போது இயற்கை தன்னுடைய சக்திகளை ஒரு பொக்கிஷமாக திறந்து விடுது. அப்போது முன்னேற்றத்தில் போயிட்டுருக்கிற அந்த ஒரு மனிதருக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு சக்தியுமே கிடைக்குது. அது அவருடைய சக்தி கிடையாது, இயற்கையின் மூலமாக அவருக்கு கொடுக்கப்படுறது. அந்த சக்தியை அவருக்கு உபயோகிக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்பட்டதுன்னா நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எல்லா சக்திகளுமே அவருக்கு கிடைக்குது. அப்போது அதை தன்னுடைய சொந்த முன்னேற்றத்திற்காக சுய லாபத்துக்காக அதை அவர் பயன்படுத்துறதில்ல. அந்த மாதிரி சக்திகள் கிடைக்கப்பெற்ற மனிதர் அப்படிங்கிறவர் ஒரு மகானாகவோ தெய்வீக தன்மை வாய்ந்த மனிதராகவோ கருதப்படுறாரு. அவர் இயற்கையினுடைய வேலைக்கு ஒரு இடைப்பட்ட மனிதராக இருந்து, அதாவது இயற்கையினுடைய ஒரு ஊடகமாக இருந்து செயல்படுறாரு. இயற்கை தன்னுடைய சக்திகளை அவர் வழியாக உபயோகிக்க அனுமதிக்குது. அப்போது நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் சுய முன்னேற்றத்திற்காக நம்மை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம். இதுதான் நம்ம பயிற்சி முறையினுடைய மகத்துவமாக சொல்லப்படுறது. நமக்காக நம்ம மேலே நாமே செயல்புரிகிறோம். இந்த செயல்முறையில் நாம் பயன்படுத்துறது நம்மளுடைய மனதை. ஏன்னா மனம்தான் மனிதனுடைய வீழ்ச்சி தோல்வி எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குதுன்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உயர்ந்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய நம்மளுடைய மனப்போக்கு, அதுக்கு உதவி பண்ணுறதும் நம்மளுடைய மனம்தான். அதனால தான் ராஜயோகத்தில் மனதை பயன்படுத்துகிறாங்க. சகஜமார்க்க பயிற்சி அப்படிங்கிறது முறையாக செம்மைப்படுத்தப்பட்ட ராஜயோகம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது நாம் சகஜமார்க்க பயிற்சியான தியானத்தில் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். உயர்ந்த ஒன்றை நோக்கி தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டே வரும்போது அதில் கிடைக்கிற இறைநிலையை பற்றிய அனுபவங்கள் மூலமாக நமக்கு இந்த உலக பற்றுதல்கள் எல்லாமே குறைக்கப்படுது. அந்த உயர்ந்த நிலையை பற்றிய புரிதல்கள் நமக்கு ஏற்படும் போது நாம் தொடர்ந்து தெய்வீக சிந்தனையிலேயே மூழ்கியிருக்கோம். அதன் மூலமாக பற்றற்ற நிலைன்னு சொல்லக்கூடிய வைராக்கிய நிலை நமக்குள்ளே உருவாகுது. இந்த மாதிரி மேலே போய் தன்னிலை உணர்றதுக்கான பாதையை நம்ம வகுத்துக்கிறோம். இப்படி நம்மளுடைய தனிப்பட்ட மனமானது தெய்வீக மனதை நோக்கி திசை திருப்பப்பட்டு முன்னேற்றம் அடையுது. தெய்வீக மனதினுடைய தன்மைகளை நாம் உணர ஆரம்பிக்கும் போது தனி மனதினுடைய தனித்தன்மைகள் எல்லாமே இழக்கப்படுது. இந்த மாதிரி நாம் பயிற்சி பண்ணி முன்னேறோம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. படைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆரம்ப நிலையில் ஒரு பரிபூரணமான நிலையில் இருந்தது. அப்போது அந்த படைப்புன்னு சொல்லக்கூடிய சிருஷ்டி, அதுக்கான காலம் வரும்போது மையத்திற்கு கீழே இருக்கிற அந்த உள்ளார்ந்த இயக்கம், அந்த சக்திகள் எல்லாத்துக்குமே வலு கிடைக்க ஆரம்பிச்சுது. அதற்கப்புறமா அந்த சக்திகள் எல்லாமே படைப்பினுடைய நோக்கத்திற்காக வெளியே வர ஆரம்பித்து அது தன்னுடைய சுழற்சி இயக்கத்தை ஏற்படுத்தி பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு காரணமாகிச்சு. ஆரம்பத்தில் இருந்த அந்த தூய்மையான மனதை தான் ஆதி மனது, பரம்பொருளினுடைய உயரிய மனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆதி மனதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று தான் ஆரம்ப நிலை. அது தூய்மையானது, எந்த களங்கமுமே இல்லாத ஒன்று. அதற்கு, அதாவது அந்த ஆதி மனதிற்கு பின்புறமாக இருக்கிறது தான் மையன்னு சொல்லக்கூடிய தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. அதுதான் நாம் சென்றடையக்கூடிய இறுதி நிலை. இந்த தம் அப்படிங்கிற அந்த நிலையை பற்றி சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை இந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்மளுடைய பயிற்சியின் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற இந்த தனி மனதை அந்த உயர்ந்த மனதான ஆதி மனதினுடைய மட்டத்துக்கு நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இறுதி நிலைன்னு சொல்லப்படக்கூடிய மையம் அல்லது தம், அந்த பரம்பொருளை அடையிறதுக்கு ஆதி மனதை கடக்க வேண்டியது மட்டும்தான் கடைசியாக இருக்கிறது. அப்போது இப்போ நாம் செய்ய வேண்டியது அந்த முதல் மனம், அந்த ஒரு நிலைக்கு, அந்த ஒரு மட்டத்திற்கு நம்மளை நாம் தயார்படுத்தி கொண்டு போகிறது. அந்த மனம்ங்கிறது எந்த பதிவுகளுமே இல்லாத ஒரு மனம்.
தெய்வீக மனம். அதை தாண்டி இறுதி நிலையை அடையும் போது அந்த நிலையோடு ஒன்றிவிடக்கூடிய அந்த உணர்வு நமக்குள்ளே வரும்போது மெய்யான சத்திய நிலையை நாம் உணர்ந்தவர்களாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கு அப்புறமா அந்த நீந்துதல்ங்கிறத ஆரம்பிக்குது. அதனுடைய முடிவுங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த நிலை கிடைக்கும்போது நமக்கு 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 உள்ளே இருக்கிற அந்த உண்மையான இயல்பான தெளிவு, எளிமை, அமைதி, இதை எல்லாத்தையுமே உணர ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து அந்த நிலையிலேயே நீந்திட்டு போது இந்த எளிமை, தெளிவு, அமைதி இது கூட மறைந்துவிடக்கூடிய அளவுக்கு இன்னும் நாம் தொடர்ந்து சூட்சுமமாக முன்னேறிக்கிட்டே போகிறோம். இந்த தூய்மை, எளிமை இதனுடைய பதிவுகள் கூட கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல. அப்போ நமக்கு காணப்படுறது ஒருமை நிலை மட்டுமே. நான் மையம் அப்படிங்கிறது போய் நம்மளை விட்டு போய் இரண்டுமே இரண்டரை கலந்த நிலைங்கிறது உருவாகுது. ஆரம்பத்தில் செய்யக்கூடிய சாதாரண தியான பயிற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விளைவுங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தியான பயிற்சியை நாம் தொடர்ந்து முழு ஈடுபாட்டோடையும் ஒத்துழைப்போடையும் செஞ்சுக்கிட்டே வரும்போது அதனுடைய முன்னேற்றங்கிறது நமக்கு நாளுக்கு நாள் கிடைக்கப்பெறுது. அந்த முன்னேற்றங்கிறது தான் நம்மளை இறுதி நிலை வரைக்கும் கூட்டிகிட்டு போகுது. அப்போது நம்ம மார்க்கத்தினுடைய செயல்திறனை உணர்ந்து பயிற்சியில் ஈடுபடுங்க அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது, பொதுவாக மனித உருவில் தியானம் செய்கிறத நம்ம எல்லாருமே வலியுறுத்துகிறோம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அது தற்கொலைக்கு சமமான விஷயம்னு சொல்லி நிறைய விமர்சகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஷயம் அப்படி கிடையாது. நாம் யார் மேலே தியானம் செய்கிறோமோ அவர் விசேஷ திறன் படைத்தவரா, ஆன்மீக பயிற்சிக்காக அந்த முதல்லேருந்து முழு பரம்பொருள்லேருந்து இறங்கி வந்தவரா, தன்னுடைய உன்னதமான சுய முயற்சியால் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சவரா, மையத்தோடு ஒன்று கலந்தவராக இருந்தால் அவர் மேலே, அவருடைய உருவத்தின் மேலே தியானம் செய்கிறது தவறான விஷயம் இல்லை அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லிட்டு, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபதேகரை சேர்ந்த நம்மளுடைய மாஸ்டர் சமர்த்த குரு மகாத்மா ஸ்ரீ ராம்சந்திரஜி மகராஜ் அவங்கள எடுத்துக்கலாம். அவருடைய மகத்துவங்கிறது விரைவில் வெளிச்சத்துக்கு வரும். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த உலகம் அவரை நினைவில் வச்சுக்கும். அவர் இயற்கையோடு ஒன்றியவர். அந்த மகான் மேலே நாம் தியானம் செஞ்சால் நாம் எதை தேடி போகிறோமோ அது தானாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மாஸ்டர் கணிதத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. கணிதத்தில் பிங்கிறது ஏக்கு சமமானதாக இருந்து சிங்கிறது ஏக்கு சமமானதாக இருந்தால், அதாவது பி இஸ் ஈக்குவல் டு ஏ, சி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படி இருந்ததுன்னா சிங்கிறது பிக்கு நிகராகிடும், சி இஸ் ஈக்குவல் டு பி ஆகிடும். அதாவது ஏபிசி அப்படிங்கிறத நம்ம முக்கோணமாக போடும்போது மூணுமே ஈக்குவலான ஒரு கட்டத்தில் இருக்கும். இதில் ஏங்கிறது ஆதி பரம்பொருள், பி அப்படிங்கிறது நம்மளுடைய மாஸ்டர், சிங்கிறது நாம. ஆதி பரம்பொருளோட இரண்டரை கலந்த மாஸ்டர் மேலே நாம் தியானம் செய்யும்போது அந்த ஆதி பரம்பொருளினுடைய கவனம் நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக திருப்பப்படுது. இதை தான் மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. அப்போது மாஸ்டரை வழிகாட்டியாக நாம் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைங்கிறது எளிதில் தீர்க்கப்பட்டுவிடும். இதை சொல்லிவிட்டு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கீதையில் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட பரம்பொருளை வணங்குபவர் அல்லது உங்களை வணங்குபவர், இவங்க 2 பேரில் யார் பெரிய யோகி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் முழு நம்பிக்கையோட, நிரந்தரமாக என்னை வழிபடுபவர்களே மாபெரும் யோகிகள், எல்லா இடத்துலையும் இருக்கிற சர்வ வல்லமை படைத்த அனைத்தும் அறிந்த உருவமற்ற பரம்பொருள் மீது பக்தி செலுத்துபவர்கள், அதற்காக போராட வேண்டியிருக்கும். ஏன்னா சரீரமெடுத்த ஆன்மா தன்னுடைய சுய முயற்சியால் ஆன்மீக பாதையை கடக்கிறதுங்கிறது உண்மையிலேயே கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. அப்போது குருவை வழிகாட்டியாக எடுத்துக்கும் போது அவர் நம்மளையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கார். அந்த உயர்ந்த ஆன்மாவை நேசிக்க ஆரம்பித்து அவர் மேலே நம்மளுடைய மனதை நாம் ஒருமுகப்படுத்தும் போது இயற்கையினுடைய சக்திகள் எல்லாமே நமக்குள்ளே பாய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஆன்மா இயற்கையினுடைய சக்திகளை தனக்குள்ளே கொண்டுட்டுருக்கு. அதனுடைய விளைவாக
தவறான செயல்கள்னால் பாழாகிட்ட நம்மளுடைய உணர்ச்சிகள், உணர்வுகள் இது எல்லாமே மாஸ்டர்னுடைய உதவியோட ஆரம்ப நிலைக்கு, அந்த சுய நிலைக்கு திரும்பி மேன்மையினுடைய உச்சக்கட்டத்தை அடையுது. அந்த சுயநிலை அப்படிங்கிறது முதல்ல மனிதன் உருவத்தை ஏற்றிருந்த போது இருந்த ஆரம்ப நிலை, எந்த பதிவுகளுமே இல்லாத நிலை, நான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு நிலை. நாம் நம்மளுடைய செயல்கள், இயக்கங்கள் இது எல்லாமே ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கிறதுனால, இந்த உலக வாழ்க்கையில் சிக்கொண்டே இருக்கிறதுனால நம்மளுடைய மனமும் கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றிட்டுருக்கு. அப்போது நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சியினால் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைங்கிறது சாத்தியமற்றதாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அகங்காரமும் உலக வாழ்க்கையினுடைய ஈடுபாடும் நம்மளை கீழ்நோக்கி இழுத்துட்ருக்கு. அதனால தான் நாம் மாஸ்டர்னுடைய வழிகாட்டுதலை தேடுறோம். அப்போது மாஸ்டரை வழிகாட்டுதலாக எடுத்துக்கும்போது, அவர்கிட்ட முழுமையாக நம்மளை ஒப்படைக்கும்போது, அவர் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம பாதையில் இருக்கிற சிக்கல்கள், தடைகள் இதை எல்லாத்தையுமே நீக்கி நம்மளை அந்த உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது அவரை சரணடைகிறது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஒரு பற்றற்ற நிலை உருவாகணும் அப்படின்னா, அதுக்காக ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு உலக உறவுகள்லேருந்து நம்மளை நாம் விலக்கிக்கிட்டு வாழ்க்கையினுடைய கடமைகளை முழுவதுமாக புறக்கணிச்சிட்டு நாம் விலகி போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த மாதிரி போகும்போது தான் நமக்கு வைராகியம்னு சொல்லக்கூடிய பற்றற்ற நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அது பலவந்தமாக திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்திக்கிட்டு அதை நிராகரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய சாதாரண வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிற எல்லா விஷயங்கள்லேருந்தும் நம்மளுடைய இதயத்தை திருப்பிவிடக்கூடிய ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு. அப்போது உயர்ந்த நிலையை பற்றின புரிதல் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படும் போது, அதற்கு கீழே இருக்கிற எல்லா விஷயங்கள்லேயுமே அந்த பற்றற்ற நிலைங்கிறது தானாகவே உருவாகிடுது. அப்போது உலகாதாய வாழ்க்கை வாழற சாதாரண மனிதன் கூட தனக்கு தேவையான எல்லா பொருட்கள், உடைமைகள் இதை எல்லாத்தையுமே சேகரிச்சுட்டு அந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுறதோட மட்டுமல்லாமல் அதோட கூடி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் வைராக்கிய நிலையை நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பயிற்சி தான் அடிப்படை. அந்த பயிற்சியை முழு மனதோட தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது, அதை பற்றின அனுபவத்தையும் புரிதல்களையும் நாம் உணர ஆரம்பிக்கும் போது நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நிலைகளுமே சாத்தியப்படும் அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த சகஜ மார்க்கம் அப்படிங்கிற 2வது அத்தியாயத்தில் மாஸ்டர் நமக்கு இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு சின்ன கதை. ஒரு முறை ராஜ்யம் முன்னில் அரசர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, அது ஒரு போட்டி. அமைதியை சித்தரிக்கக்கூடிய ஒரு அழகான ஓவியத்தை யார் வரைஞ்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த போட்டி. அப்போது நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பலவிதமான ஓவியங்களை வரைஞ்சி கொண்டுட்டு வராங்க. ஒரு நாள் எல்லா ஓவியங்களுமே காட்சி கூடத்தில் வைக்கப்படுது. அப்போது அது எல்லாமே மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படும் போது, அங்கே இருக்கிற ஓவியங்கள்லேயே எல்லாருடைய கண்களும் ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தில் நிலைநிறுத்தப்படுது. அந்த ஓவியத்தில் ஒரு சாந்தமான ஏரி, பனி மூடிய மலைகள், இந்த மாதிரி எல்லாமே அமைதியாக இருந்தது. தெளிவான நீலவானம் வெண்ணிற மேகத்தோடு தெரியும்படியா, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஓவியத்தில் அமைதியை சித்தரிக்கிற மாதிரியே இருந்தது. அப்போது அங்கே வந்திருந்த மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஓவியத்திற்கு தான் முதல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து அரசர் போட்டியினுடைய முடிவை அறிவிக்கிறாரு. அவர் வேற ஒரு ஓவியத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு முதல் பரிசும் அறிவிக்கிறாரு. அப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இந்த ஓவியத்துக்கு எப்படி முதல் பரிசு கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த ஓவியத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிற மலைகள் எல்லாமே கரட முரடா ஒரு சமதளம் இல்லாமல் ஆர்ப்பரிக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, அங்கே வானத்தை பார்க்கும்போது ஒரு ஆத்திரமான ஒரு காட்சி, அங்கே அமைதியை சித்தரிக்கிற மாதிரியான எந்த காட்சிகளுமே குறிப்பிடப்படலை. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு மக்கள் அரசரை கேள்வி கேட்குறாங்க.
இந்த பரிசுக்கு நீங்கள் எப்படி அதாவது இந்த ஓவியத்துக்கு நீங்கள் எப்படி முதல் பரிசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, அந்த ஓவியத்தை இன்னும் நீங்கள் சரியாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த ஓவியத்தில் இருந்த ஒரு பாறையினுடைய இடுக்கில் ஒரு சின்ன புதர் ஒன்று வளர்ந்துருந்தது. அந்த புதரில் ஒரு பறவை தன்னுடைய கூட்டை கட்டி தன்னுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக அதில் இருந்தது. அதில் இருந்த அந்த பறவைகள் எல்லாத்துக்குமே ஒரு சாந்தமும் ஒரு மிதமான ஒரு தன்மையும் வெளிப்பட்டு இருந்தது. இதை அரசர் சொல்லிட்டு, எந்த ஒரு இடத்துல அமைதி, சப்தம் இது எதுவுமே இல்லையோ அது உண்மையான அமைதி கிடையாது. உண்மையான அமைதியினுடைய பொருள் எல்லா விதமான குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்மளுடைய இதயம்ங்கிறது தொடர்ந்து அமைதியாக இருக்கக்கூடியது தான். எந்த சலனமுமே இல்லாத உள்முகமான அமைதிங்கிறது நம்மக்கிட்ட இல்லைன்னா அங்கே இருக்கிற வெளிப்புற சூழ்நிலைகளால் நமக்குள்ள அமைதியை கொண்டுட்டு வர முடியாது. அப்போது அந்த பறவை சுற்றி எவ்வளவு கரடுமுரடான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய குடும்பத்தோட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தது. இதுதான் சரியான வழியில் சித்தரிக்கப்பட்ட அமைதியினுடைய ஓவியம்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிட்டு பரிசு கொடுக்குறாரு. இந்த கதையை மாஸ்டர் சொல்லிட்டு, உண்மையான அமைதிங்கிறது நமக்கு உள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அது ஒரு மனநிலை. இது வெளிப்புற சூழ்நிலையால் நமக்கு உருவாகிறது கிடையாது. அமைதி, பேரானந்தம் இது எல்லாமே ஆன்மா இயல்பாக கொண்டுட்ருக்கிற தன்மைகள், குணநலன்கள். தியானத்தின் மூலமாக நாம் அந்த தன்மைகளை நமக்குள்ளே உருவாக்குறோம், அதை இயல்பாக மலர செய்யறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.